ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிலிமினரி லெவல் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனாக நம்ம ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம இப்போ டே 5 ஃபிஃப்த்து டேக்குள்ளே என்டர் ஆகிருக்கோம். ஃபிஃப்த்து டேல இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க் அண்ட் வேஜஸ், தென் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வருது. இந்த டாபிக்ஸ் தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த டாப்பிக்ல இந்த டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கண்டிப்பாக உங்களோட ப்ரிலிமினரி லெவல் எக்ஸாம்ஸில் 1லேருந்து 2 மார்க்ஸ்க்கு கன்ஃபார்மாகவே வரும். தென் ஈஸி மார்க்ஸ் ஸ்கோரிங் ஒரு இதுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான டாபிக் அப்படிதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஆல்ரெடி நம்ம 4 டேஸ் பார்த்துட்டோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து டே 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கிற மாதிரி டேரெக்டாக நீங்கள் டே 1 வீடியோ போகக்கூடாது. இந்த டே 1க்குலாம் நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டே 1க்குள்ளே வரணும். புரியுதுங்களா? எல்லா வீடியோஸுமே அப்படி. இப்போ இந்த வீடியோவுமே நீங்கள் டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா நான் ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் தான் இந்த செஷன் நமக்கு ஒன்லி ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி தான் இருக்கும். பட் இன்னும் என்ன சில விஷயம் அப்படின்னா, இந்த நம்ம இப்போ ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல, இதில் நான் கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரிக்ஸ், இன்னும் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நான் அதில் கொஞ்சம் அதுலேயுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்குது. ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான் சொல்லியிருப்பேன். பேசிக்ஸ் ப்ளஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்லியிருப்பேன். பட் அதை விடையும் நம்ம ஃபாஸ்டராக பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதில் இன்னும் சில எக்ஸ்ட்ரா ட்ரிக்ஸ் எல்லாம் நான் இந்த இதில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுதான். ஸோ நீங்கள் அதுக்கு பேசிக்ஸும் அதுவும் பார்த்துட்டு வந்தால் மட்டுமே தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். எல்லாருக்குமே நிறைய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு திரும்ப சொல்கிறது அதுதான். டேரெக்டாக அந்த டே 1, டே 2, டே 3 வீடியோஸ் பார்க்காதீங்க. அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் வந்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் பேங்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தால் பார்க்குறதுக்கு புரியும், பட் கிளியர் பண்ணும்போது நம்ம நிறைய நமக்கு வராது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைன். ஸோ ஓகே, டைம் அண்ட் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே மேஜராக பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலாஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதில் மெயின் ரோல்னு பார்த்தீங்கன்னா நான் 2ஆக சொல்ல போகிற ஃபார்முலாவுக்கு தான் மேஜர் ரோல் இருக்குது. பட் இந்த 2 ஃபார்முலா தான் டைம் அண்ட் ஒர்க் மொத்தமாகவே. ஓகேங்களா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்னா பேசிக்காக என்ன, இந்த டைமில் இந்த ஒர்க்கை எவ்வளோ நேரத்தில் முடிக்க முடியும் அதுதான் கேட்பாங்க. ஒரு டைமும் இருக்கும். அதாவது ஒரு ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோ, டைப் பண்ணுற ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கை 10 நாளையில் முடிக்க முடியுமா, 15 நாளையில் முடிக்க முடியுமா, ஸோ அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளையில் முடிக்க முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வேணும்ல. ஸோ அந்த பர்சன் பற்றின டீட்டெயில்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்சன் பற்றின ஒரு டீட்டெயிலை வச்சு அவங்க கொடுத்துருக்காங்கனாலே நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் 1 பை ஒர்க் 2 is equal to P1 D1 H1 பை P2 D2 H2 அப்படின்றது. இல்லை D2 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டேஸ், H1 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். டைமை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்று டேஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஹார்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணலாம், ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் இதை பார்த்துக்கணும். ஓகேங்களா? P1 P2ங்கிறது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒர்க் 1 ஒர்க் 2 அப்படிங்கிறது எவ்வளோ ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 லைன்ஸ் டைப் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒர்க்கே கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த ஒர்க் 1 ஒர்க் 2ங்கிறது என்னென்னு போட்டுக்கணும். இப்போ சப்போஸ் ஒர்க்கே கொடுக்கல, சேம் ஒர்க்கு அவர் ஒர்க்கு பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணலைன்னா அந்த ஒர்க்கு நம்ம 1 யூனிட்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க்கை 1 யூனிட்னு எடுத்துப்போம் எதுவுமே அவங்க கொடுக்கல அப்படின்னா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். இது ஒன்று. பட் இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு இப்போ ப்ராக்டிஸ் செஷனில் பெருசாக நான் எடுக்கலை. இது வர அந்த சம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மேஜர் டைப்பான உங்களுக்கு சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த ரிலேட்டடான ஸ்டஃப்ஸில் என்ன கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் மேஜராக இதில் என்ன எடுத்திருக்கேன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி அப்படின்னா என்னதுன்னா, ஒரு பர்சனோட எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு அவனால் இப்போ என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒர்க்கை 10 நாளையில் முடிக்கணும்னு ஒரு 10 நாள் இருக்குது. ஆனால் அவனால் இவ்வளோ ஒர்க்கு தான் முடிப்போம். என்ன சொல்கிறது, ஒரு 10 நாளையில் 10,000 லைன்ஸ் டைப் பண்ணணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கை முடிக்க முடியும்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதனால ஒரு நாளைக்கு 500 லைன்ஸ் தான் டைப் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 10 நாளுங்கிறது அவனுக்கு பத்தவே பத்தாது. கரெக்டாக 500
500 லைன் தான் அவனால் டைப் பண்ண முடியுதுன்னா 10 நாள் எப்படி பார்த்தோம், பத்தவே பத்தாது. அவனால் ஒரு நாளைக்கு 1000 லைன் டைப் பண்ண முடிஞ்சாதான் 10 நாளைக்கு அந்த ஒர்க்கை முடிக்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு அவனால் எவ்வளோ ஒர்க்கு பண்ண முடியுங்கிறத என்ன சொல்லுவோம்னா எஃபிஷியன்சி, அவனோட கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு பெரிய ரோலை இது பண்ணுது. ஓகேங்களா, அவனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுங்கிறது பேர் என்னென்னா எஃபிஷியன்சி ஆர் கெப்பாசிட்டி. ஓகேங்களா, அதோட ஃபார்முலா எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை நம்பர் ஆஃப் டேஸ். நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது என்னது, டைம். ஒர்க் பை டைம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஒர்க் பை நம்பர் ஆஃப் டேஸ். ஓகேங்களா, இதுதான் மேஜராக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது பேசிக்லேயே நான் சொல்லியிருப்பேன், பட் நீங்கள் ஏதாவது ரிவிஷன் பண்ணும்போதோ எது பண்ணும்போதோ உங்களுக்கு மேஜராக தெரிய வேண்டிய 2 ஃபார்முலாஸ் இது. இந்த 2 ஃபார்முலாஸும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த கொஸ்டினை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிட்டு நீங்கள் தயவுசெய்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க ட்ரிக்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா A can do a work in 6 days and B can do the same work in 9 days. How many days will both take to complete the work அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இது எல்லாமே எல்சிஎம் மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறேன். பட் நான் ஃபஸ்ட்டு சம்க்கு மட்டும் நான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் எழுதி காமிப்பேன். செகண்ட் சம்லேருந்து நம்ம ஸ்டெப்ஸை எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஆன்சர் கொண்டு வரது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ஃபர்ஸ்ட் சம்ங்கிறதுனால எழுதி காமிச்சிடுறோம். ஓகேங்களா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணிப்போம்னா நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காலமாக போட்டுப்போம். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் டேஸை ஃபஸ்ட்டு காலமாக போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு ஒர்க்கு, அப்புறம் வந்துட்டு எஃபிஷியன்சி, இந்த மாதிரி ஒரு 3 காலமாக போட்டிருப்போம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுனால நான் எழுதி காமிக்க போகிறேன். செகண்ட் சம்லேருந்து இந்த டேபிளே இருக்காது, ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் சம்மில் நம்பர் ஆஃப் டேஸ் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க. A டேக்ஸ் 6 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க, B டேக்ஸ் 9 daysன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவுமே அவங்க கொடுக்கல, எவ்வளோ ஒர்க்கு எதுவுமே கொடுக்கல. மொத்தமாக அதாவது A தனியாக 6 days, B தனியாக எவ்வளோ, 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2 பேரும் சேர்ந்து இப்போ எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா டோட்டல் ஒர்க்கை வந்து நம்ம 1 யூனிட்னு வச்சுக்கலாம். 1 யூனிட்னு வச்சும் கண்டுபிடிக்கலாம். பட் அது இன்னும் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்னால இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்குங்கிறதுனால நான் எல்சிஎம் மெத்தட் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம வந்துட்டு என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ 9க்கும் 6க்கும் எல்சிஎம் என்னது 18 வந்துருமா. ஸோ எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னது, டோட்டல் ஒர்க் பை நம்பர் ஆஃப் டேஸா. ஸோ 18 டிவைடட் பை 6 அப்படிங்கிறது 3, 18 டிவைடட் பை 9 அப்படிங்கிறது 2. ஓகேங்களா, ஸோ ஏயோட எஃபிஷியன்சிங்கிறது 3, பியோட எஃபிஷியன்சிங்கிறது 2. ஓகேங்களா, நமக்கு கேட்டிருக்கிறது A and B சேர்ந்து. ஸோ A and B, A plus B சேர்ந்து அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து 5 ஆகிடுமா, 3 + 2 5 ஆகிடுமா. கரெக்டாக நம்ம கேட்டிருக்கிறது A plus B, A and B சேர்ந்து எவ்வளோ நாள் எடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை நம்பர் ஆஃப் டேஸா. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சியா. கரெக்டாக. ஸோ A plus B எவ்வளோ டேஸ் எடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க, டேஸ். கரெக்டாக, டேஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஒர்க் எவ்வளவு 18, எஃபிஷியன்சி எவ்வளவு A and B யோட எஃபிஷியன்சி சேர்ந்த எஃபிஷியன்சி எவ்வளவு 5. ஸோ 18/5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3/5 டேஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆப்ஷன்ஸில் இப்போ வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ். 18/5 இருக்குன்னா 3/5 டேஸ்ன்னு இருக்கா, இல்லைன்னா 3 எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். 3.6 டேஸ் இருக்கு. இப்போ ஆப்ஷனில் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் 3/5 டேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். நீங்கள் செகண்ட் சம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ A can do work in 12 days while A and B in 4 days. How long will B alone take to complete the work? ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான். ப்ரீவியஸ் சம்மில் A தனியாக B தனியாக கொடுத்துருந்தாங்க, A and B எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. இங்கே A தனியாக கொடுத்துருக்காங்க, ஏயும் பியும் சேர்ந்தா எவ்வளோ நாள்னு கொடுத்துருக்காங்க, B தனியாக எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே எழுத போகிறது கிடையாது, டேரெக்டாக நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த மேலே இருக்க டேப்லர் காலம் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். A வந்து உங்களுக்கு 12ன்னு தெரியும், B வந்து உங்களுக்கு தெரியாது, ஒரு டேஷ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் A and B வந்து 4ன்னு இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டோட எல்சிஎம் டக்குன்னு இதோட எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12, 4ஓட எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த காலம்ல எஃபிஷியன்சி எழுத போகிறோம். 12 டிவைட் பை 12 அப்படிங்கிறது 1, 12 டிவைடட் பை 4 அப்படிங்கிறது 3. ஓகேங்களா,
ஸோ 12/4 அப்படிங்கிறது 3 இருக்கா. இப்போ இது வந்துட்டு இது வந்து ஏயோட எஃபிஷியன்சி. உங்களுக்கு அப்படி தெரியலை, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, இதுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது ஏ, இது பி, இது ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னென்னா இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்மளோட ஸ்டெப்ஸ் யாருமே உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு வேல்யூ மார்க்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. ஸ்கூல் லெவலில் தான் நம்ம ஸ்டெப்ஸுக்கெல்லாம் மார்க்ஸ். கரெக்டாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கரெக்ட் ஆன்சர் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஸ்டெப்ஸுங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஆன்சர் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ண தவிர ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி எழுதுறது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துருச்சு. இப்போ ஏ வந்துட்டு ஏயோட எஃபிஷியன்சி 1 இருக்குது, பியோட எஃபிஷியன்சி வந்து 3, ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 3 இருக்குது. அப்போ பியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சா பி வந்துருமா? கரெக்டா? ஸோ 3 - 1 எவ்வளவு? 2. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து நம்ம இப்போ 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டா? பி அலோன் எவ்வளோ நாள்னு கேட்டிருக்காங்க. பி அலோன் எவ்வளோ நாள்ல நம்பர் ஆஃப் டேஸ் உடைய ஃபார்முலா என்னது? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது அதாவது டேஸ் இஸ் ஈக்குவல் டு பியோடைய டேஸ். கரெக்டா? திரும்பியும் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் எழுதவே கூடாது. ஓகேங்களா? பியோட டேஸ் எவ்வளவு? டோட்டல் ஒர்க்கு. பியோட எஃபிஷியன்சி என்னது? 2 which is equal to 6 days. உண்மையாக சொல்லணும்னா இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் மேலே நீங்கள் எடுக்கவே கூடாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ, பி அண்ட் சி கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24, 12 and 6 days ரெஸ்பெக்டிவ்லி. இன் ஹவு மெனி டேஸ் தே டுகெதர் டேக் டு கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சொல்கிறேன், நான் இதெல்லாம் எதுவுமே ஏ, பி, சி எதுவுமே தனித்தனியாக எழுத போகிறதில்ல. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி தான். ப்ரீவியஸில் 2 பர்சன்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க, இங்கே 3 பர்சன்ஸ், அவ்வளோதான். கரெக்டாக? ஸோ ஏ பர்சன் வந்துட்டு 24ன்னு கொடுத்துருக்காங்க, பி பர்சன் வந்துட்டு 12ன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏபிசி. இப்போ சொல்கிறேன், நீங்கள் ஏபிசிலாம் எழுதக்கூடாது எக்ஸாமில், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எழுதுறேன். ஃபைன். 24, 12, 6 மூணோட எல்சிஎம் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24. இதுதான் டோட்டல் ஒர்க்கு. எஃபிஷியன்சிங்கிறது டோட்டல் ஒர்க் பை நம்பர் ஆஃப் டேஸ். 24/24ங்கிறது 1, 24/12ங்கிறது 2, 24/6ங்கிறது 4. கரெக்டாக? அவங்க கேட்டிருக்கிறது 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க. 3 பேரோட எஃபிஷியன்சி தெரியணுமா? 3 பேரோட எஃபிஷியன்சி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தெரியணுமா? 2 + 1 is 3, 3 + 4 is 7. ஸோ 7 அப்படின்னு கிடச்சிருச்சு. கரெக்டாக? நமக்கு தேவை நம்பர் ஆஃப் டேஸ். நம்பர் ஆஃப் டேஸ் உடைய ஃபார்முலா என்னது? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஸோ டேஸ் ஆஃப் ஏ கமா பி, இப்போ 3 பேரும் சேர்ந்து எடுக்கிற டேஸ் வந்துட்டு 24/3 பேரோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 7. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 24/7 அப்படிங்கிறது 3/7 டேஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா 3/7 டேஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 4th சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 4th question என்ன இருக்குன்னா, while working for 7 hours a day, A alone can complete a piece of work in 6 days and B alone in 8 days. Okay, in what time they together complete the work working 8 hours a day அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து ஏ வந்து இவ்வளோ டேஸில், பி வந்து இவ்வளோ டேஸ்லன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்துட்டு இவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க ப்ளஸ் ஒரு டேல எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கும் போது நம்ம அந்த ஒரு மொத்தமாக ஒரு டேல இவ்வளோ மணி நேரம் கொடுத்துருக்காங்க, அந்த டேஸும் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக நம்ம ஆசாக மாற்றிக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ தான் ஏ மொத்தமாக எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ ஏபி திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஏபிலாம் நீங்கள் எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 டேஸ்ன்னு இருக்குது. பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பி வந்துட்டு 8 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க? while working for 7 hours a day அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு 7 hours அப்படின்னா 6 டேஸ்க்கு 6 × 7, இதுக்கு 8 டேஸ்க்கு 8 × 7, 6 × 7 அப்படிங்கிறது 42, 8 × 7 அப்படிங்கிறது 56. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க வாட் டைம் தே டுகெதர் கம்ப்ளீட் த ஒர்க் ஒர்க்கிங் 8 hours a டேன்னு கேட்டிருக்காங்க. அந்த 8 hours a டே விட்டுறலாம். நெக்ஸ்ட் டுகெதர் தே கம்ப்ளீட் த ஒர்க்கை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இப்போ 42, 56 அப்படிங்க இதுதான் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஹார்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 168 அப்படின்னு வரும். கரெக்டாக? 168. ஸோ 168 டிவைடட் பை 42 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு 160 வந்து 4, 3 வரும். ஓகேங்களா? இதுதான் எஃபிஷியன்சி. ஸோ ஏ அண்ட் பி சேர்ந்த எஃபிஷியன்சிங்கிறது 7 வருமா? ஏ அண்ட் பி சேர்ந்த எஃபிஷியன்சி வந்து 7 வரும். இப்போ சொல்கிறது எல்சிஎம் எப்படி ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும்னு தெரியலனா எல்சிஎம்க்கும் என்னோட சேனலில் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இருக்குது. நான் வேணால் எல்சிஎம் ஓட பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்போவுமே எல்லாமே இன்டர்ரிலேட்டடாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்கு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஏ அண்ட் பி சேர்ந்த எஃபிஷியன்சி வந்து 7. நம்ம ஏ அண்ட் பி சேர்ந்து எவ்வளோ நேரம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ அண்ட் பி சேர்ந்து
டைம், அந்த டைம்ங்கிறது தான் நான் டீன்னு போட்டிருக்கேன். 168 டிவைடட் பை 7 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, 168 டிவைடட் பை 7. கொஸ்டின்ல உங்களுக்கு வேற என்ன இருக்கு? வாட் டைம் தே டுகெதர் கம்ப்ளீட் த ஒர்க் ஒர்க்கிங் 8 hours a dayன்னு இருக்கு. கரெக்டா? ஸோ பை 7, 8 hours a day, ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு இருக்கு. ஸோ இன்டூ 8, இந்த இடத்துல இன்டூ 8ஐயும் போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ 168 டிவைட் பை 8 hours a dayன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ வந்துட்டு நமக்கு 168 டிவைடட் பை 56ன்னு வருது. 168 by 56 எவ்வளோ? 3. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 daysக்கு ஒர்க் பண்ணுறான். அவங்க கேட்டிருக்கிறது டேஸில் தானே கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக அவங்க ஒர்க் பண்ணுறது வந்துட்டு 3 daysல ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இதில் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ 3 days இஸ் த ஆன்சர். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, 8, ஏன்னா அவங்க ஃபைனலாக கேட்டிருக்கிறது இன் வாட் டைம் தே டுகெதர் கம்ப்ளீட் த ஒர்க் ஒர்க்கிங் 8 hours a dayன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக 8 hours a day, ஒரு நாளைக்கு பர் டேக்கு 8 hours. ஸோ இந்த இடத்துல டினாமினேட்டரில் இன்டூ 8 நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை விட்டுட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 5th சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5th சம்மை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, B can do 1/4 of a work in 10 days, A can do 1/3 of a work in 20 days. In how many days both A and B can together can do the work அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இவ்வளோ நேரம் நமக்கு கொடுத்தது வந்து A எவ்வளோ டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, B எவ்வளோ டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸாக்டான டேஸ் கொடுத்துருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, B can do 1/4 of the work, மொத்த ஒர்க்கையும் நமக்கு எவ்வளோ டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஒர்க்கை எவ்வளோ டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக அவங்களுக்கு, ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸோ A can do 1/3 of the work in 20 daysன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 1/3 of the work வந்துட்டு 20 days எடுக்குதுன்னா மொத்த ஒர்க்குங்கிறது 1 unit of work. கரெக்டாக? ஸோ 1 unit of work is equal to 20 into 3 which is equal to 60 days இருக்கும். ஓகேங்களா, இது வந்து யார்? A அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட் Bக்கு வந்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 1/4 of the work வந்து 10 daysன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ 1/4 of the work 10 days அப்படின்னா 1 unit, மொத்த ஒர்க்குங்கிறது 1 unit. கரெக்டாக? 1 unit of work is equal to 10 into 4 which is equal to 40 days. அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு? AB வந்துட்டு 60, 40 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போவும் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். டேரெக்டாக இந்த 60, 40 எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ 60 and 40 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு how many days both A and B together do the workன்னு கேட்டிருக்காங்க. எப்போவும் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ 60, 40யோட LCM வந்துட்டு 120 by 60 அப்படிங்கிறது 2, 120 by 40 அப்படிங்கிறது 3. ஸோ இப்போ மொத்தமாக சேர்த்துருக்க. ஸோ இதில் மொத்தம் இது வந்து 5. ஸோ 120 டிவைடட் பை 5, நம்பர் ஆஃப் டேஸ் A and B சேர்ந்து அப்படிங்கிறது 120 டிவைடட் பை 6 which is equal to 24 by 5 which is equal to 24 days. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டெப்ஸை நீங்கள் எழுதவே கூடாது, வெறும் கேல்குலேஷன். அதுக்கு ப்ளீஸ் ப்ராக்டிஸ். ஓகேங்களா, ஏன்னா ஸ்பீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியாதானே, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அக்கா இவ்வளோ சொல்லிகிட்டே தானே இருந்தாங்க, நான் தானே டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக. ஸோ அப்போது நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணி தப்பு கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த டைமில் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் ஃபாஸ்ட்டாக வரும். ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப கம்மி பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸாம் பார்த்துடலாமா? 6th sum பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 6th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A can cultivate 2/3 of the land in 8 days, B can cultivate 1/2 of the land in 5 days, C can do 3/5 of the land in 9 days. How many days together they can do complete the cultivation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான், ஆனால் இங்கே என்னென்னா 3 பேர் வச்சு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அதே தான், டூ த ஒர்க்குன்னு எல்லாத்துலேயும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அந்த டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. கல்டிவேட் 2/3 of the land அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கு தான். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா, ஸோ ஃபைன். என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கு வந்துட்டு 2/3 of the land வந்துட்டு 8 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் அ மினிட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஏக்கு வந்துட்டு 2/3 of the land வந்து 8 daysன்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு தேவை 1 unit. 1 unitனா 8 into 3/2ன்னு போட்டுக்கணும். இதுதான் ஏக்கு. டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது 1 unit. கரெக்டாக? ஸோ டோட்டல் ஒர்க்கு தான் இது. 8 into 3/2 அப்படிங்கிறது இது வந்து 4 ஆகிடும், which is equal to 12 days. ஸோ ஏ எடுத்துக்கிற டேஸ் வந்துட்டு 12 days. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? B can sorry friends, B can do half of the land in 5 days. ஸோ ஆஃப் வந்துட்டு இது வந்து பிக்கு. ஓகேங்களா, ஆஃப் ஆஃப் த லேண்ட் 5 daysன்னா
மொத்தமாக பி எடுத்துக்கிற டேஸ் வந்து 5 into 2 which is equal to 10 days. அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சீக்கு வரும். சீக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/5 of the land 9 daysன்னு கொடுத்துருக்காங்க. 3/5 of the land 9 days அப்படின்னா C is equal to மொத்தமாக நம்ம 1 யூனிட்டுக்குன்னு கண்டுபிடிக்கணும். C is equal to 9 into 5/3 which is equal to 15 days. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூணையும் கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் கடகடன் கண்டுபிடிக்க போகிறோமா. ABC வந்துட்டு 12 10 15 அவ்வளோதான். ஓகேங்களா. 12 10 15க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60 divided by 12 அப்படிங்கிறது 5 6 then 4. ஓகேங்களா. ஸோ டோட்டல் 3 பேர் சேர்ந்து தானே நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. how many days together they can complete the cultivation கேட்டிருக்காங்க. 5 + 6 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 + 6 is 11 11 + 4 is 15 வருது. ஸோ டுகெதர் A B and C 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 60 divided by 15 which is equal to 4 days. ஸோ மொத்தமாக சேர்ந்து 4 days எடுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நான் நிறைய பேர் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா ஐயோ ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஒர்க் கொடுத்துருக்காங்களேன்னு விட்டுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். டைம் அண்ட் ஓகே ரொம்ப நிஜமாவே சிம்பிள் தான். பட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிச்சுன்னா ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 days. ஓகேங்களா. இன்னொன்று இதில் என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஓகே, அதாவது இப்போ நான் உங்களோட கொஸ்டின் எப்படி இருக்கு, ஹவு மெனி டேஸ் டுகெதர் தே கம்ப்ளீட் த ஒர்க்குன்னு தானே கேட்டிருக்காங்க. மொத்தமாக அவங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கேட்காம எப்படி கேட்கலாம், ஒரு 1/3 ஆஃப் த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபைனலாக இந்த 4ஓட 1/3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மொத்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்காம ஃபைனலி 1/3 ஆஃப் த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டுப்பாங்க 3 பேரும் சேர்ந்து. ஸோ அந்த நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 3 பேரும் சேர்ந்து மொத்தமாக எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ஒரு 1/3 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. 1/3 4/3 ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் கேட்டிருப்பாங்க. ஃபைனல் மொத்தமாக இது வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஃபைனல் ஸ்டெப்போட அதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 7th சம் பார்க்கலாம். 7th சம் என்ன கொடுத்துருக்காங்க, A can type in 20 days, B can type in 15 days. If they together work for 4 days, the fraction of the work left is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏஆர் 20 days ஒர்க் பண்ண முடியும், பிஆர் 15 days தனியாக ஒர்க் பண்ண முடியும். 2 பேரும் சேர்ந்து 4 நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒர்க் வந்து மிச்சம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்கங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வேணால் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். மேபி நான் உங்களுக்கு சம்மை ப்ரொசீட் பண்ணும்போது நீங்கள் எப்படிங்கிற ஒன் டைம் பாருங்கள். ஓகேங்களா. நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. நான் ஒரு அப்ரோச் சொல்லித்தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அவர்களுக்கு உங்களுக்கு ஈஸியான அப்ரோச் தெரிஞ்சதுனால நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏ கேன் டைப் இன் 20 days, B can type in 15 days. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ 20 15 கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 divided by 20 அப்படிங்கிற 3 4ன்னு வந்திருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு வந்திருக்கு. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ். சாரி 7 டோட்டலாக சேர்த்திங்கன்னா 7ன்னு வந்திருக்கு. டுகெதர் ஒர்க் ஃபார் 4 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா தே டுகெதர் ஒர்க் ஃபார் எவ்வளோ டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, 4 daysன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டோட்டல் ஒர்க்குடைய ஃபார்முலா என்ன ஃப்ரெண்ட்ஸ், டோட்டல் ஒர்க்குக்கு ஃபார்முலா என்னது, எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு எடுத்துக்கலாமா. கரெக்டாக டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த ஃபார்முலாவை எப்படி வேணால் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கரெக்டாக எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு கொடுத்துக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏயும் பியும் சேர்ந்து 4 daysக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து எஃபிஷியன்சி வந்து 7. கரெக்டாக. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து 4 daysக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அந்த ஏ பியோட ஒர்க் 4 daysக்கு பார்க்குறோம். 7 into 4 is equal to 28 units ஆஃப் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா. நான் இங்கே அப்ளை பண்ணுற ஃபார்முலா வந்து ஒர்க்குடைய ஃபார்முலாவை இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ 28 units ஆஃப் ஒர்க்கை அவங்க முடிச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் எவ்வளவு 60 இருக்குது. கரெக்டாக 60 இருக்குது. ஆனால் அவங்க முடிச்சிருக்கிறது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 units ஆஃப் ஒர்க்கை 4 daysல முடிச்சிருப்பாங்க. கரெக்டாக. அவங்க கேட்டுக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ ஒர்க்கை அந்த 4 daysல முடிச்சிருக்காங்கன்னு கேட்கல, எவ்வளோ ஒர்க் மிச்சம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஸ்டின் வந்துட்டு 4 daysல எவ்வளோ பார்ட் ஆஃப் த ஒர்க்கை முடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் வந்துட்டு 20 divided by 16 போட்டிங்கன்னா அதான் ஆன்சராக இருக்கும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது இன்னும் எவ்வளோ ஒர்க் மிச்சம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க். கரெக்டாக. ஸோ ரிமைனிங் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 60 minus 28 which is equal to 32. 32 units of work மிச்சம் இருக்கு. ஸோ நமக்கு எடுக்கிறது ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 32 divided by இந்த 60. 32 divided by 60 போட்டிங்கன்னா ஓகே 4 டேபிளால் போட்டோம் அப்படின்னா இது வந்து 8
8/15. ஸோ டோட்டலாக 8/15 பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்துட்டு மிச்சம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை எவ்வளோ பார்ட் ஆஃப் த ஒர்க் அந்த 4 டேஸில் முடிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 20/60 போட்டுக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த டோட்டல் ஒர்க்கு, அதாவது எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார்முலாவை நமக்கு எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுது, நம்ம ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 8/15. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 8th சம் பார்க்கலாம். நீங்கள் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. A and B can do a work in 12 and 6 days respectively. They began the work together, but A leaves after 3 days. Then the total number of days needed for the completion of the work அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ A and B can do a work in 12 and 6 days respectively. They began the work together, but A leaves after 3 days. Then the total number of days. இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் லீவிங் அண்ட் ஜாயினிங் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அந்த கான்செப்ட் கீழே தான் வருது. ஓகேங்களா? ஸோ இது லீவிங் அண்ட் ஜாயினிங்கிறத நான் தனி வீடியோவாகவே எடுத்திருப்பேன். ஃபைன், பார்த்துருக்கவங்களுக்கு புரிஞ்சுக்கும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா A and B can together, A தனியாக 12, 12 6 LCMனா 12, இதோட எஃபிஷியன்சி வந்துட்டு 2 ஆகும். இதெல்லாம் திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா ஒரே ப்ரொசீஜர் தான். கரெக்டாக? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ரெண்டும் சேர்ந்தாங்கன்னா எஃபிஷியன்சி வந்து 3 ஆகிடுது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா they began the work together. ஸோ இப்போ நம்ம எந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம்னா அதே தான், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ். இந்த ஃபார்முலாவை தான் இதுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இந்த 12 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை அவங்க முடிக்கணும். கரெக்டாக 12 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை முடிக்கணும். ஸோ அந்த ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ். கரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்க, தே பிகேன் த ஒர்க் டுகெதர் அப்படின்னா வந்து ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க்கை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் A + B ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க்கை ஆரம்பிக்கிறாங்க. பட் A லீவ்ஸ் ஆஃப்டர் 3 days அப்படின்னா அர்த்தம், மூணு நாளைக்கு சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. 3 நாளைக்கு அப்புறம் தான் A விட்டுட்டு போயிடுறாங்க. கரெக்டாக? ஸோ இன்ட்டு 3 days எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 3. ஓகேங்களா? எஃபிஷியன்சி ஆஃப் A + B நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு எழுதுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பட் A லீவ்ஸ் ஆஃப்டர் 3 days, but then the total number of days needed for completion of work அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ கடைசியில் இருக்கிறது பி மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்கிறது தெரியாது. கரெக்டாக? ஸோ நான் அதை D1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ ஒர்க் வந்து எவ்வளோன்னு எடுத்துருக்கோம், 12 யூனிட்ஸ்னு எடுத்துருக்கோமா. A + B எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், 1 + 2 அதுதான் எங்க கண்டுபிடிச்சிருக்கோம். 3 × 3 plus efficiency of B எவ்வளவு, 2. கரெக்டாக? 2 × D1. So which is equal to 9 + 2 D1. 12 is equal to 9 + 2 D1. So 2 D1 is equal to 12 - 9 is equal to 3. So D1 is equal to 3/2 days. ஓகேங்களா? 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இந்த 3/2 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 1.5 daysன்னு எடுத்துக்கலாமா. அவங்க கேட்டுக்கிற கொஸ்டின் என்னது, மொத்தமாக எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? மொத்தமானா 2 பேரும் சேர்ந்து 3 நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்தது பி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதானே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு சேர்ந்து 3 நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்களா. அப்புறம் டி மட்டும் தனியாக எவ்வளோ நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க, 1.5 days. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ, 3 + 1.5 days. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 1.5 days, which is equal to 4.5 days. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய பேர் தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1.5 உங்களோட ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கொஸ்டினை தயவு செய்து கரெக்டாக ரீட் பண்ணணும். இஃப் சப்போஸ் உங்களோட கொஸ்டின் கடைசியாக பி மட்டும் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டாங்கன்னா அதில் ஆன்சர் 1.5 இருக்கும். அவங்க கேட்டுக்கிறது மொத்தமாக அந்த ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாள் தான் கேட்டிருக்காங்க. மொத்தமாக இந்த ஒர்க்கை முடிக்க இந்த 3 daysம் சேர்ந்து ப்ளஸ் இந்த டேஸும். ஸோ டோட்டலாக 4.5 days. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா. கொடுத்துருக்காங்கன்னா A, B and C can alone complete a work in 10, 12 and 15 days respectively. A and C started the work and after working for 4 days A left and B joined, and how many days to total work may get completed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா A, B and C can complete a work in 10, 12, 15 daysன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 10, 12, 15 3 பேரோட LCM எடுத்துக்கிட்டிங்கன்னா 60. ஸோ 60 / 10 is 60. 6, 5, 4. ஓகேங்களா? 3 ஆட் பண்ணிங்கன்னா 6 + 5 is 11. ஸோ டோட்டலாக 15 வருது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இதெல்லாம் ABCலாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா A and C started the work அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A and C தான். ஸோ ஒர்க்குங்கிறது எவ்வளோ, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ். எஃபிஷியன்சி எவ்வளவு, A and என்ன கொடுத்துருக்காங்க, A and C started the work. A and C னா 6. இப்போ நான் இதில் ஸ்டெப்ஸ் எழுத போகிறது கிடையாது. இந்த 6ம் 4ம் கரெக்டாக 6 + 4 எவ்வளவு, எஃபிஷியன்சி ஆஃப் A and C னா 6 + 4 10. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. started the work and after working for 4 days அப்படின்னா 4 daysக்கு இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ப்ளஸ் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் 4 days ஏ லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஏயும் சியும் சேர்ந்துருக்காங்க, ஏ விட்டுட்டு போய்ட்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ விட்டுட்டு போய்ட்றாங்க, இப்போ ரிமைனிங் சி மட்டும்தான் இருப்பாங்க. வேறு யார் ஜாயின் பண்ணுறாங்கன்னா பி ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களோட பியும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ சியும் பியும் சேர்ந்துன்னா 5 + 4 9. அது எவ்வளோ நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. ஸோ நம்ம அதை D1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். இது வந்து A + B, எஃபிஷியன்சி ஆஃப் A + B. இது வந்துட்டு எஃபிஷியன்சி ஆஃப் B + C. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ 10 ஒர்க்குங்கிறது எவ்வளவு 60. கரெக்டாக 10 × 4 அப்படிங்கிறது 40 + 9D1. ஸோ 9D1 = 20. D1 = 20 / 9 அப்படிங்கிறது 2/9. கரெக்டாக 2/9 டேஸ் எடுத்திருக்காங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி டேஸ் டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து 4 days, இவங்க 2 பேரும் சேர்ந்து 2/9. 4 + 2/9 எவ்வளவு 6 2/9. ஸோ D = 4 + 2/9 which is equal to 6 2/9 days. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th சம் பார்க்கலாம். 10th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A and B working alone can do the work in 10 and 15 days respectively if they work on alternate days starting with A. in how many days the work can be completed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ A and B வந்துட்டு ஒர்க்கிங் அலோன், அதாவது ஆல்டர்னேட் டேஸ் ப்ராப்ளம். அதாவது ஏயும் பியும் சேர்ந்து 10 15 ரெண்டு பேரோட எல்சிஎம் வந்துட்டு 60 or 13 கூட எடுத்துக்கலாம். 30, ஸோ 3 2. ஓகேங்களா? ஸோ டோட்டல் வந்துட்டு 5. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். என்ன கொடுத்துருக்காங்க, ஏயும் பியும் ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏபி ஃபர்ஸ்ட் டே ஏன்னா அடுத்த டே பி, இந்த மாதிரி சேர்ந்து ஒர்க் பண்ணல. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யூஸ்வலாக நம்ம பார்த்துருக்கோம் ஏயும் பியும் சேர்ந்து ஒரே நாளில் ஒர்க் பண்ணுவாங்க, இவ்வளோ நேரம் பார்த்த சம்ஸ்லாம். பட் இது ஆல்டர்னேட் டேஸில் ஒரு நாளைக்கு ஏ தான் ஒர்க் பண்ணுவான், அடுத்த நாளைக்கு பி மட்டும் தனியாக தான் ஒர்க் பண்ணுவான். அந்த மாதிரி புரியுதுங்களா? தனித்தனியாக ஒர்க் பண்ணுறாங்க ஆல்டர்னேட் டேஸில். ஸோ 3 2 இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்க போகுது. 3 2 3 2 இப்படி தான் போயிட்டே இருக்க போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ 3 2 3 2 அப்படிங்கிறது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சைக்கிள்னு எடுத்துக்கணும். கரெக்டாக இதை 1 சைக்கிள்னு நீங்கள் எடுத்துப்பீங்க. இந்த மாதிரி சைக்கிள்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு 1 சைக்கிள் அப்படிங்கிறது எவ்வளோ டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 days. கரெக்டாக? ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது 2 days. அந்த 2 daysக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் இது வந்து எஃபிஷியன்சி. கரெக்டாக? 3 2 நான் போட்டுக்கிறது எஃபிஷியன்சி. ஸோ அந்த 2 daysக்கு அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. கரெக்டாக? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த 2 daysக்கு அவங்களோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 5. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் உடைய ஃபார்முலா என்னது? number of days is equal to work by efficiency. கரெக்டா? work by efficiency. efficiency எடுத்துக்கிட்டீங்கன்னா 5. so 30/5 is equal to 6. கரெக்டா? இப்போ இந்த 5 அப்படிங்கிறது இந்த 1 சைக்கிளை குறிக்கிறது. ஒரு சைக்கிளுக்கு 5 நம்ம பார்த்தோம். கரெக்டா? பட் ஒரு சைக்கிள்ங்கிறது எவ்வளோ டேஸ் ஃப்ரெண்ட்ஸ்? 2 days-ஆ? ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 6 × 2 is equal to 12 days. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 days. புரியுதுங்களா? ஆல்டர்னேட் டேஸ் ப்ராப்ளம்னாலே ஒரு சைக்கிளுக்கு 3 + 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துப்பீங்க. ஃபைனல் ஆன்சரோட ஒரு சைக்கிள் இப்போ சப்போஸ் A, B and C 3 பேர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சைக்கிள் 3 daysன்னு எடுத்துப்பீங்க. ஃபைனலாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதோட ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஆல்டர்னேட் டேஸ் கான்செப்ட். ஆல்டர்னேட் டேஸ்க்குன்னே தனி வீடியோ போட்டிருப்பேன். இன்ஃபேக்ட் அதில் இருக்கிற சம்ஸே கூட நீங்கள் ஒன் டே நல்ல தரவாக பார்த்துட்டு நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதில் என்ன சம்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் அதில் ஏன்னா அந்த ஆல்டர்னேட் டேஸ் ப்ராப்ளம்லேயே என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லா பாசிபிலிட்டி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் அந்த வீடியோலேயே இருக்கும். ஸோ தயவு செய்து அந்த வீடியோ பார்த்தும் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் சம்ஸ் பண்ணும்போது அதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 11th சம் பார்க்கலாம். 11th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A and B working alone can do a work in 10 and 12 days respectively if they work on alternate days starting with A in how many days? Starting with B ன்னு கொடுத்துருக்காங்க. starting with B in how many days the work will be completed அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஏயும் பியும் சேர்ந்து மொத்தமாக எவ்வளோ 10 and 12 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ 10 and 12 days இதில் எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 60. ஸோ 6 5 6 + 5 is 11. ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி சேர்த்தா 11 வந்துடுது. ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து இதுவும் சேம் ஆல்டர்னேட் டேஸ் ப்ராப்ளம் தான். என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் தே ஒர்க் ஆன் ஆல்டர்னேட் டேஸ் ஸ்டார்டிங் வித் பின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பி தான் ஒர்க் பண்ணு. ஸோ பிஏ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. பியோடைய வேல்யூ என்னது 5 6. ஸோ 5 6 ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் பி இதை வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்படின்னு நான் சொல்கிறேன்.
5 6 5 6. ஸோ 1 சைக்கிள் அப்படிங்கிறது நீங்கள் 2 டேஸ்ன்னு எடுத்துக்க போகிறீங்க. அந்த 2 டேஸில் அவங்களோட எஃபிஷியன்சி, அந்த ஒரு சைக்கிளோட எஃபிஷியன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 + 6 எவ்வளோ 11 வருது கரெக்டாக. ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிறது டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஒர்க்குங்கிறது 60, எஃபிஷியன்சிங்கிறது 11. ஸோ 60/11 இருக்கா. 60/11ங்கிறது நம்மளுக்கு இது வந்துட்டு எப்படி எடுக்கிறதுக்குன்னா கோஷியன்ட் வந்து உங்களுக்கு 5 வருது. 5/11 டேஸ் அந்த மாதிரி வரும் கரெக்டாக. 5/11 டேஸ் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த 5 அப்படிங்கிறது ஒரு சைக்கிள் 5 சைக்கிள்ஸ் எடுத்துக்குதுன்னு அர்த்தம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸாக மாற்றும் போது இந்த 5 அப்படிங்கிறது 10 டேஸாக மாறிடும். ஓகேங்களா. இப்போ இந்த 5/11 இருக்குல்ல, அந்த 5/11 என்னதுன்னா ரிமைனிங் இன்னும் ஒரு 5 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா. இந்த 60 நீங்கள் இப்போ கோஷன்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆல் டிவைட் ஆகிடும். ஸோ நீங்கள் 55ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆல் இன்னொரு 5 யூனிட்ஸ் ரிமைனிங் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 10 டேஸ், ஒரு சைக்கிள் 10 டேஸ் முடிஞ்சிருது. ரிமைனிங் ஒரு 5/11 ஆஃப் த ஒர்க் இருக்குது கரெக்டாக. அப்படின்னா அது ஒரு 5 யூனிட்ஸ் ஆஃப் 11. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5/11ங்கிறது என்னன்னா மொத்த யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து 11 யூனிட் இருக்குன்னா அதில் 5 பார்ட் வந்து ரிமைனிங் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா. ஒரு 5 பார்ட் ரிமைனிங் இருக்கு. ஸோ இப்போ இந்த 5 நாளுக்கு 10 டேஸ் எடுத்துக்குது, 5 சைக்கிளுக்கு 10 டேஸ் எடுத்துக்குது. ஸோ 5 சைக்கிள் முடிஞ்சோடனே திருப்பி யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? திருப்பி பி தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பியால் எவ்வளோ யூனிட் ஒர்க் பண்ண முடியும்? பியால் 5 யூனிட் ஒர்க் பண்ண முடியுமா? இங்கே ரிமைனிங் நமக்கு எவ்வளோ யூனிட் ஒர்க் இருக்குது? 5 யூனிட் ஒர்க் இருக்கா. ஸோ அந்த ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்கை பி முடிச்சுருவானா. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1 டே ஆகுமா. ஸோ 10 + 1 days which is equal to 11 days. ஸோ டோட்டலாக இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 days. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆல்டர்னேட் டேஸில் மேக்ஸிமம் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். பட் இந்த கொஸ்டின்ஸ் ஏபிங்கிற டேட்டாவை டேரெக்டாக கொடுக்காம ஏ அண்ட் பி அந்த மாதிரிலாம் கொடுத்து ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 12th சம் பார்க்கலாம். 12th sum பார்த்தீங்கன்னா 3 men or 4 women can complete a job in 120 days. 12 men and 16 women will complete the same job in how many days அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 மென்னும் 4 உமனும் சேர்ந்து ஒரு ஜாப். இந்த மாதிரி சம்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சம்ம நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோலே 2 ஃபார்முலா கொடுத்துருந்தேன்ல. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஒர்க் 1/ஒர்க் 2 is equal to P1D1 H1/P2D2 H2ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதை பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவில் தான் சால்வ் பண்ணணும். அதே மாதிரி சால்வ் பண்ணி என்னோட டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சம்ம நான் அந்த ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இதோட பேசிக் எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோ தான் சொல்லி தர போகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களோட சம்மில் இந்த மாதிரி 3 men or 4 women அந்த மாதிரி ஆரம்பிச்சு 12 men and 6, அதாவது 6 and அந்த சம்மில் டைம் அண்ட் ஒர்க்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் டேஸ். கரெக்டாக. நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா என்னதுன்னா அவங்க ஒரு டேஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த டேஸை எழுதிக்கணும். டிவைடட் பை, அதாவது இந்த கம்ப்ளீட் ஜாப் இன் 120 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல அந்த டேஸை எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 12 men and 16, அதாவது என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவுடைய என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவுடைய ஆண்டு பை 6 ப்ளஸ் டேட்டாவுடைய ஆண்டு 6. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ டேட்டா வேணால் கொடுத்துருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா. டேஸ் பை அந்த டேட்டாங்கிறது என்ன வேணா இருக்கலாம். எங்கள் டேட்டாங்கிறது அந்த பர்சனை பற்றி புரியுதுங்களா. அந்த இடத்துல பர்சன் வச்சுக்கோங்க. அந்த பர்சன் அண்ட் 6ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஷார்ட் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு டேஸ் பை பர்சன் அண்ட் பை ஆர் ப்ளஸ் பர்சன் அண்ட் பை ஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃபைனலாக கிடைத்தது நம்பர் ஆஃப் டேஸ். அந்த நம்பர் ஆஃப் டேஸ் D is equal to நம்பர் ஆஃப் டேஸ் என்ன கொடுத்துருக்காங்க 3 men or 4 women can complete a job in 120 daysன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த 120 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பர்சன். அந்த பர்சன்ங்கிறது பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமன் தான் இல்லை பர்சன்ஸாக இருக்காங்க. கரெக்டாக. அந்த பர்சனுடைய ஆண்ட் பார்ட் வந்து நியூமரேட்டரில் வரணும். 12 men and 16 women இருக்குல்ல அந்த ஆண்ட் பார்ட் பக்கத்தில் இருக்கிற வேல்யூவை எடுத்துக்கணும். ஸோ 12 men, மென்னோடைய 12 எடுத்துக்கோங்க. அதே மென்னோடைய 6 எடுத்துக்கோங்க. அதே பர்சனோடைய 6 எடுத்துக்கணும். 6ல் என்ன இருக்குது 3 men இருக்குது. ஸோ 3யை போட்டுக்கோங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் அடுத்த பர்சன் வந்து விமனாக இருக்காங்க. அந்த விமனோடைய ஆண்ட் பார்ட்டில் யார் இருக்காங்கன்னா 16 இருக்குது. அதோடைய 6 பார்ட்டில் என்ன இருக்குன்னா 4 இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சுது. ஸோ 120/4 + 4 which is equal to 120/16 அப்படின்னு வரும். கரெக்டாக. 120/16
சாரி ஃப்ரெண்ட்ஸ் 120/8 வரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ 120/8 அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15. ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 days. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப 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 சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் ஆக்சுவலாக இதில் பேசிக் ப்ரொசீஜர் ஷார்ட்கட் ட்ரிக் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருக்கேன். பட் இது வந்து இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர் அண்ட் டைம் அண்ட் ஒர்க்கில் ஆர் அண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்கிற டேஸ் டிவைடட் பை அந்த பர்சனுடைய அண்ட் பை ஆர், அந்த பர்சனுடைய அண்ட் பை ஆர் எவ்வளோ பர்சன்ஸ் கொடுத்துருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 13th சம் பார்க்கலாம். 13th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 man or 2 women or 3 boys can do the work in 44 days. Then in how many days will 1 man, 1 woman and 1 boy can do the work அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே ப்ரொசீஜர் தான் 3 persons வச்சு வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆர் அண்ட் வந்துச்சுன்னா அந்த ஷார்ட்கட் ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் டேஸ், அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் டேஸ் என்னது 44 days டிவைடட் பை அந்த பர்சனுடைய அண்ட் டிவைடட் பை ஆர். அந்த பர்சன்கிறது மேனு விமனு பாய். கரெக்டாக? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மேனு. ஸோ 1 மேனுன்னு இருக்கு அண்டு பக்கத்தில், ஆர் பக்கத்துலேயும் 1 தான் இருக்குது. ஸோ 1/1ன்னு போட்டுக்கிறேன். தென் உமன்லேயும் 1 இருக்குது, அண்டு பக்கத்தில் 2 இருக்குது. தென் பாயில் 1 இருக்குது, ஆர் பக்கத்தில் 3 இருக்குது. ஸோ 1/2 + 1/3 போட்டாச்சா? ஸோ 44 ப்ளஸ் இதோட எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 வரும். ஸோ 6 + 3 + 2 டிவைடட் பை 6ன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 44/6 + 3ங்கிறது 9, 9 + 2 அப்படிங்கிறது 11. ஸோ 11 இந்த பை 6ங்கிறது நியூமரேட்டருக்கு போய்டும். ஸோ இன்டூ 6 ஆகிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 6 4s are 24 days. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு 24 days. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு 24 days. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஆன்சர் கண்டுபிடிக்கிற ஷார்ட்கட் ட்ரிக்ஸ். பட் இல்லை, இந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் மறந்து போயிடும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கதே ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான். ஸோ அந்த பேசிக்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 14th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா A can do the work in 10 days and 15 days respectively. They receive rupees 4,200 as salary. What is each one share அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த ஒர்க் அண்ட் வேஜஸ் கீழே வரும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு பர்சனோட எஃபிஷியன்சி என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு வேலை முடிஞ்சது. அதான் இப்போ எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஏ வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க, பி வந்து 15ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்சிஎம் வந்து 60, எஃபிஷியன்சி வந்து 6, 4ன்னு வருதா, டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 10. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா ஈச் ஷேர், அதாவது மொத்தமாக இந்த ஏ அண்ட் பி சேர்ந்து இந்த 10 பார்ட் வந்து எவ்வளோ ருபீஸ் அவங்க அந்த 10 இந்த எஃபிஷியன்சிக்கு அவங்க எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,200 rupees கொடுக்குறாங்க. ஏக்கு தனியாக பிக்கு தனியாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிங்கிறது இந்த 10ல் 6 பார்ட். கரெக்டாக? ஸோ 6/10 ஏயோட ஷேருங்கிறது 10ல் 6 பார்ட். 6/10 இன்ட்டு 4,200 அப்படின்னு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 42 × 6 சாரி ஒரே ஒரு 420 × 6 வரும். ஸோ 42 × 6 எப்படி ஈஸியாக கண்டுபிடிப்போம்? 40 × 6ங்கிறது 240 + 2 × 6ங்கிறது 12. ஸோ 240 + 12 அப்படிங்கிறது 252. கூட ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ருபீஸ் 2520. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பியோடைய ஷேர்னு பார்த்தீங்கன்னா 10ல் 4ஆக இருக்காங்க. ஸோ 4/10 × 4,200. இல்லை ஒரு 0 கேன்சல். 42 × 4 எப்படி ஈஸியாக கண்டுபிடிப்போம்? 40 × 4 + 2 × 4. 40 × 4ங்கிறது 160 + 2 × 4 அப்படிங்கிறது 8, which is equal to 1680. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பியோடைய ஷேர் அப்படிங்கிறது 1680. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம 15th சம் பார்க்கலாம். 15th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is twice as efficient as B. A and B can together do the work in 18 days. How many days A alone will take அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is twice as efficient as B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ உங்களுக்கு ஜென்ரலாகவே ஒன்று தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப பேசிக் கான்செப்ட் தான். ஏ வந்து எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்னா நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக எடுத்துப்பான்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு நல்ல எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ நீங்கள் வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க் டாபிக் படிக்கிறதுக்கு நீங்கள் 10 hours ஆகுதுன்னு சொல்கிறீங்கன்னா நான் 5 hours தான் எடுத்துப்பேன்னா நான் உங்களோட ட்வைஸ் எஃபிஷியன்ட்னு சொல்லலாம். பட் டைம் வச்சு பார்க்கும்போது நான் உங்களோட கம்மி டைம் எடுக்கிறேன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்னா டைம், அதான் நம்பர் ஆஃப் டேஸோ நம்பர் ஆஃப் ஹார்ஸோ கம்மியாக எடுப்போம். புரியுதுங்களா? ஸோ அதுவும் இதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஏபின்னு இருக்குது. நம்ம யூஸ்வலாக நம்மளோட காலமில் எப்படி
எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுவோம், இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கும் கரெக்டாக, இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டேஸ் போட்டுப்போம், இந்த இடத்துல ஒர்க் போட்டுப்போம், இந்த இடத்துல எஃபிஷியன்சி போட்டுப்போம். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டாக இப்படி தான் போட்டுக்கோங்க. என்ன கொடுத்துருப்பாங்க, ஏ இஸ் ட்வைஸ் ஆஸ் எஃபிஷியன்ட் ஆஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்வைஸ் ஆஸ் எஃபிஷியன்ட் ஆஸ் பி அப்படிங்கிறனால நான் இதை வந்து இதை 2xன்னு எடுத்துக்கிட்டேன்னா இதை எக்ஸ்னா எஃபிஷியன்சியில் நான் அப்படி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதில் எல்சிஎம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ரிவர்ஸில் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எல்சிஎம் வந்து 2ஆக இருக்கும், 2 டிவைடட் பை 2ங்கிறது 1ஆக இருக்கும், 2 டிவைடட் பை 1 அப்படிங்கிறது 2ஆக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது 1x 2xஆக இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது பேசிக்காக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ எஃபிஷியன்சி அப்படிங்கிறது 2 + 1 அப்படிங்கிறது 3x ஆர் 3ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, எக்ஸ் கூட தேவையில்லை. ஸோ எஃபிஷியன்சி வந்து நீங்கள் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஏ அண்ட் பி கேன் டுகெதர் டூ த ஒர்க் இன் 18 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேன் டுகெதர் டூ த ஒர்க் இன் 18 days அப்படின்னா என்ன அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஏ இது வந்து ஏ ப்ளஸ் பி கரெக்டாக. ஸோ ஏ அண்ட் பி மொத்தமாக அவங்களோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 3, அவங்க எடுத்துக்கிற நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா 18 கரெக்டாக. ஸோ இந்த நம்பர் ஆஃப் டேஸையும் எஃபிஷியன்சி நம்பர் ஆஃப் டேஸையும் எஃபிஷியன்சி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் ஒர்க் கிடச்சிருமா. ஸோ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சிங்கிறது 3, இது வாட் இஸ் தட் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது 18. ஸோ 18 × 3 அப்படிங்கிறது 54. ஸோ டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது 54 units ஆஃப் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், 54 units ஆஃப் ஒர்க். நம்ம கேட்டிருக்கிறது என்னது, ஹவு மெனி டேஸ் ஏ அலோன் வில் டேக்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இதை 54 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏ அலோன் வில் டேக் அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் தப்பாக போட்டிருக்கேன். 2 டிவைடட் பை number of days is equal to 54 divided by 2. Sorry, number of days A alone will take ன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் உடைய ஃபார்முலா என்னது, நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி கரெக்டாக. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் அப்படிங்கிறது 54, எஃபிஷியன்சி அப்படிங்கிறது 2 which is equal to 27 days. ஸோ ஏ எடுத்துக்கிற டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 days. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்படியே ரிவர்ஸில் வரும். நமக்கு எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, நீங்கள் 2xன்னு எடுத்துக்கலாம், 2:1ன்னு கூட எடுத்துக்கலாம். எக்ஸுங்கிறது நான் உங்களுக்கு புரியுறதுக்காக தான் எடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக வெறும் 2:1 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 2:1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்சிஎம் 2ஆக இருக்குது. ஸோ இது வந்து 1 part 2 part இதெல்லாமே பார்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது அப்படியே ரிவர்ஸில் 2/2ங்கிறது ஒன்று அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஏ அண்ட் பியோட எஃபிஷியன்சிங்கிறது 3ன்னு வந்துடுது கரெக்டாக. அவங்க ஏ அண்ட் பி சேர்ந்து 18 days ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட எஃபிஷியன்சின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ மொத்தமாக ஒர்க் பண்ணுற டைம் 18 days. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி தெரிஞ்சுன்னா மொத்த ஒர்க்கோட யூனிட் கிடச்சிருமா, 54ன்னு கிடைக்குது. ஸோ ஒர்க் பை எஃபிஷியன்சிங்கிறது நம்பர் ஆஃப் டேஸாக இருக்கும். அப்படியே ரிவர்ஸில் போகிறோம். ஸோ டோட்டல் டேஸ் ஏ டேக் வந்து 27 days. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 16th சம் பார்க்கலாம். 16th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கேன் டூ அ ஒர்க் இன் 12 days, பி இஸ் 60% மோர் எஃபிஷியன்ட் தேன் ஏ, ஹவு மெனி டேஸ் பி கேன் டேக் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஸோ ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கேன் டூ அ ஒர்க் இன் 12 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பி இஸ் 60% மோர் எஃபிஷியன்ட் தேன் ஏ அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இப்போ ஏ இருக்குது பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க, பி இஸ் 60% மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ், பி 60% மோர் எஃபிஷியன்ட்னா பி வந்து நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக எடுத்துப்பான்னு கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் எஃபிஷியன்சி வச்சு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஃபிஷியன்சி இது வந்து 100%னா இது வந்து 160%ஆக இருக்கும் கரெக்டாக. பட் இதே இது நம்பர் ஆஃப் டேஸாக மாற்றும் போது ஏ வந்து 1, இது வந்து எஃபிஷியன்சி, இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் டேஸாக மாற்றும் போது இது 160%, இது 100%. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். கரெக்ட், புரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த கன்வர்ஷன் நான் இப்போ பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கேன் டூ அ ஒர்க் இன் 12 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 160% நம்பர் ஆஃப் டேஸாக நான் இப்போ மாற்றிட்டேன், வந்து 12 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி டேஸ் பி கேன் ஃபினிஷ் த ஒர்க், இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 160% அப்படிங்கிறது 12 days அப்படின்னா 100% is equal to x அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ x is equal to 12 into 100 divided by 116 வருமா. 0 0 கேன்சல் ஆகிடும். 12 வந்து 3 4 30/4ன்னு வரும். 30 divided by 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 2/4 or which is equal to 7 1/2 or 7.5 days அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? 7.5 days அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். 7 1/2 உங்களோட ஆப்ஷன்ஸில் எப்படி இருக்கோ 7 1/2 இருக்குன்னா 7 1/2 7.5 days, இதுதான் இதோட ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எஃபிஷியன்சியும் நம்பர் ஆஃப் டேஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ எஃபிஷியன்சி வந்து இது 100%, இது 160%. எஃபிஷியண்ட்டாக மாறும்போது
இது 160%, நம்பர் ஆஃப் டேஸாக வரும்போது இது 160% ஆகிடும், இது 100% ஆகிடும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிள் as that. ஸோ the answer is 7.5 days. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த 4 சம் வந்து நான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த நான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் டைம் அண்ட் ஒர்க்கே தான். என்ன அதில் ஒர்க்குங்கிறது இங்கே பைப் வந்து ஃபில் த டேங்க்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இருக்காது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் வருங்கிறதே நான் உங்களுக்கு சம் வரும்போது சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, A can fill the tank in 20 years and B can fill the tank in 30 years. C can empty the tank in 40 years. How many years it will be full அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பழைய அதே கான்செப்ட் தான் நம்ம பண்ணுவோம். ABCன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். A வந்து 20, B வந்து 30. அதாவது ஃபில் பண்ணுறதை நம்ம பாசிட்டிவ் சைனில் எடுத்துக்கணும், எம்டி பண்ணுறதை நம்ம நெகட்டிவ் சைனில் எடுத்துக்கணும். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்டின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை லீக்குன்னு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருந்தாலுமே சரி, அவுட்லெட் பைப் அதாவது வெளியில் போகுது அப்படின்னா நம்ம தான் மைனஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? -40 years. திருப்பி அதே ப்ரொசீஜர் தான். 20, 30, 40. இதில் எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 divided by 2, 6, 4, 3ன்னு வருதா? ஸோ 3 பேரோட சேர்ந்து 6 + 4 is 10, 13 அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல 13 வராது, சாரி. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, A + B - Cன்னு இருக்குது. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? A + B - C. ஏன்னா இது வந்து லீக் ஆகுறது. ஸோ 6 + 4 3 பேரும் சேர்ந்துச்சு அப்படின்னா 2 ஃபில்லிங் ஒரு எம்டினா A + B - C. 6 + 4 அப்படிங்கிறது 10, 10 - 3 அப்படிங்கிறது 7. ஓகேங்களா? ஸோ இந்த தப்பு நீங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி 13ன்னு போட்டக்கூடாது. ஓகேங்களா? அந்த லீக் அப்படிங்கிறது மைனஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 3 பேர் சேர்ந்தாலுமே ஒன்று லீக் ஆகிட்டே தான் இருக்க போது. ஸோ அதை மைனஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். 6 + 4 10 - 3 அப்படிங்கிறது 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம் கேட்டிருக்காங்க. டைம் அப்படிங்கிறது இந்த ஒர்க் பை இந்த எஃபிஷியன்சி. கரெக்டாக? ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் அப்படிங்கிறது 120 பை எஃபிஷியன்சி 120/7 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 17 1/7 ஹார்ஸில் தானே இருக்குது. 17 1/7 ஹார்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 17 1/7 ஹார்ஸ். ஓகேங்களா? நமக்கு அங்கே டேஸில் இருக்குன்னா இது ஹார்ஸில் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? மிச்சது எல்லாமே சேர்ந்தா லீக்குன்னா மைனஸ் போட்டுக்கணும். ஸோ இந்த A + B - Cன்னு வரும். அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 18th சம் பார்க்கலாம். 18th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, டேங்க் இஸ் ஃபில்ட் இன் 6 hours due to leak. Okay, it is filled in 7 hours. When the cistern is filled, how much time it will be emptied by the leak அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு இன்லெட் பைப் வழியா இட் இஸ் ஃபில்ட் இன் 6 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீக்குனால ஓகே, லீக் இருக்கும்போது டியூ டு லீக் இட் இஸ் ஃபில்டு. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு இன்லெட் பைப் இருக்குது, அதை ஆன் பண்ணி விடும்போது 6 hours ஃபில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு லீக்கும் இருக்குது. லீக்கும் இருக்கும் போதுமே இட் இஸ் ஃபில்டுன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. லீக் அதை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, லீக் வில் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா எம்டி பண்ணுற டைமை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, லீக் இருந்தாலும் அந்த டேங்க் இஸ் ஃபில்ட் இன் 7 hours அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லீக்கும் இருக்குது, அதே நேரத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஏன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஆன் ஆகிருக்குன்னா ரெண்டும் சேர்ந்த டைம் வந்து 7 hours கொடுத்துருக்காங்க. மீனிங் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது இட் இஸ் ஃபில்ட் இன் 6 hours கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எம்டிட் இன் 7 hours. ஃபில்லை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், எம்டியை வந்து பின்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, லீக் இருக்கிறனால இட் இஸ் ஃபில்ட் இன் 7 hours அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லீக்கும் ஆனில் இருக்குது, அட் டைமில் அந்த ஃபில் ஆகணும்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்லெட் பைப் ஆனில் இருந்தால் தானே ஃபில் ஆக முடியும். உள்ளே தண்ணி போனால் தானே ஃபில், லீக் ஆகிட்டும் இருக்குது, அட் டைமில் ஃபில்லும் ஆகணும்னா இன்லெட் பைப்பும் ஆனில் இருக்குது. ஸோ இன்லெட் பைப்பை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏ வந்து 6 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீக்கை வந்து நான் பின்னு வச்சுக்கிறேன். ஸோ -B அது எவ்வளோங்கிறத அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட் A - B ரெண்டுமே அட் அ டைமில் ஓப்பன் ஆகிருக்கும் போது இட் இஸ் ஃபில்ட் இன் 7 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். இந்த டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. 6க்கும் 7க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 42 42 / 6 இது 7 வரும், இது 6 வரும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம B கண்டுபிடிக்கணும்னா என்னது, A - B
ஸோ 6 மைனஸ் 7 வரும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 6 மைனஸ் 7 அப்படிங்கிறது என்னது? -1. ஸோ ஆப்வியஸாக மைனஸ் வந்து லீக் தான், கரெக்டாக? ஸோ இதோட வேல்யூ நமக்கு -1 அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ -1 அப்படின்னு வந்துச்சு. நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வென் சிஸ்டம் இஸ் ஃபில் ஹவு மச் டைம் வில் இட் பி எம்ப்டீடு பை த லீக் அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க? இந்த லீக்கோட டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க, கரெக்டாக? லீக்கோட டைம்ங்கிறது எஃபிஷியன்சி பை ஒர்க் பை எஃபிஷியன்சி, கரெக்டாக? ஸோ ஒர்க் அந்த டைம் இஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சிங்கிறது 42, அந்த டைம் ஒர்க் அப்படிங்கிறது 42, எஃபிஷியன்சிங்கிறது -1 which is equal to 42 hours. -42 hours அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, இட் will be emptied in 42 hours. இதோட ஆன்சர் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 42 hours. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஓகேங்களா? ஸோ அந்த டேர்ம்ஸை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். திரும்பியும் வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இட் இஸ் ஃபில்ட் இன் 6 hours நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். என்ட்ரி பண்ணுறதுன்னு கொடுக்கல, என்ட்ரி பண்ணுறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ பி தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு, அதாவது லீக்கும் இருக்குது, அட் டைமில் ஃபில் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இன்லெட் பைப்பும் ஆனில் இருக்குது, அந்த அவுட்லெட் பைப் லீக் பைப்பும் ஆனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் அந்த இதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி அதுலேருந்து இது கண்டுபிடிக்கிறேன். அதாவது டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி 42 by -1 is equal to 42 hours. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? A tank can be filled by A and B in 25 and 30 minutes respectively and is emptied in 15 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, if all 3 taps are open, what part of the cistern will remain unfilled at the end of 100 minutes அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது ஒரு டேங்க் ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசி அதை எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபில் டேங்க்கையும் ஃபில் பைப்ஸை நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன், லீக்கை நான் 3ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இது வந்து 25ன்னு கொடுத்துருக்காங்க, இதை 30ன்னு கொடுத்துருக்காங்க. எம்டி ஆகிறது வந்து 15 minutes, ஸோ -15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் எல்சிஎம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25 30 115, ரைட்? ஸோ ஓகே, ஸோ இதில் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 150 இருக்கும். 150 divided by 25ங்கிறது 6, 150 divided by 35ங்கிறது 5, 5ங்கிறது 15 அப்படின்னு வருது, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், ஓகே. ஸோ இப்போ 3 பேரும் சேர்ந்து ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம் A + B - C, கரெக்டா? ஸோ 6 + 5 அப்படிங்கிறது எஸ், ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? சாரி, 15, 150 divided by 15 அப்படிங்கிறது 10, சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி 10, ஓகேங்களா? ஸோ 6 + 5 அப்படிங்கிறது என்ன எடுத்திங்கன்னா 11, 11 - 10 அப்படிங்கிறது 1. ஸோ டோட்டலாக இதோட இது 3 பேர் சேர்ந்து ஓப்பன் ஆகிருக்கும் போது அது எஃபிஷியன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, ஓகேங்களா? ஸோ இப்போ 3 பேருமே சேர்ந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 பேரும் சேர்ந்து ஓப்பன் ஆகிருக்கும் போது எத்தனை மணி நேரத்தில் ஃபில் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபில் ஆகுதுங்கிறது 150 divided by ஒர்க் பை எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 150 hours. அதாவது 3 பேருமே ஓப்பனாக இருக்கும்போது 150 hours எடுத்துக்குது, கரெக்டாக? அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இஃப் ஆல் 3 taps are opened, what part of the system will remain unfilled at the end of 100 minutes அப்படிங்கிற, சாரி இது வந்து மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், சாரி எல்லாமே மினிட்ஸில் இருக்குது, ஓகேங்களா? எந்த பார்ட் வந்து ரிமைன் அன்ஃபில்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100 minutes இப்போது 150 minutesன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 100 minutes இப்போது 100 what part of the system will remain unfilled at the end of 100 minutesன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ மொத்தமாக 100 minutesன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 by 150 நம்ம எடுத்துக்கலாம். 100 by 150 அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 2/3 வரும். ஆனால் அவங்க இதை கேட்கல. 100 minutesல 2/3 வந்து ஃபில் ஆகிருக்கும், புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க அன்ஃபில்டு கேட்குறாங்க. அன்ஃபில்டுனா என்னது? 150 - 100, 150 - 100ங்கிறது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 50, அது டிவைடட் பை 150, இது அன்ஃபில்டு. இது வந்து ஃபில்டு பார்ட்டு, இது வந்து ஃபில்டு பார்ட்டு. அன்ஃபில்டு பார்ட்டுங்கிறது 50 by 150 which is equal to 1/3. ஸோ இதோட ஆன்சர் இஸ் 1/3 பார்ட் வந்துட்டு அன்ஃபில்டாக இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஸ்டின்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கணும். 100 minutesல இப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்குன்னா 150 divided by 1 அப்படிங்கிறது 150 நமக்கு வந்திருக்கு. 100 minutesல பார்த்தீங்கன்னா 2/3 பார்ட் ஃபில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிறது 50 பார்ட். அந்த 50 பார்ட்டு 1/3 பார்ட், அந்த 50ங்கிறது டிவைடட் பை 150 போட்டிங்கன்னா 1/3 பார்ட் வந்து அன்ஃபில்டாக இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஸ்டின்ஸை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது 1/3 பார்ட் அப்படிங்கிறது அன்ஃபில்டு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு கொஸ்டினை நம்ம 1 or 2 times தெளிவாக ரீட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஏன்னா உங்களோட ஆப்ஷனில் 2/3யும் இருக்கும், 1/3யும் இருக்கும். கொஸ்டின் அந்த அன்ஃபில்டு அப்படிங்கிற வேர்டை தெளிவாக நம்ம படிச்சுக்கணும். ஃபில்டுனா 2/3, அன்ஃபில்டு பார்ட் அப்படின்னா 1/3 பார்ட், அவ்வளோதான், ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் சம் பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டு சம் வந்துட்டு ரொம்ப 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 ஈஸி சம் தான் நான் எடுத்திருக்கேன். ஒன்றுமே இல்லை, இதை நாங்கள் பார்த்தோன்னே எனக்கு 1 நிமிஷத்தில் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும், அதுக்காக தான் இந்த சம் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, tank is 3 pipes are there and the tank will be filled in 2 hours, 4 hours and 6 hours respectively when all the 3 taps are opened.
ஓகே வென் ஆல் தி 3 tabs are open when they will be full அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குது, 3 tabs இருக்குது. 3 tabமே ஃபில் பண்ணுதான். ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும்போது எந்த டைம் 3யுமே அட் அ டைமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்த டைமில் ஃபில் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏபிசிலாம் நீங்கள் எழுதிட்டே இருக்க வேண்டாம். 2 4 6 எல்லாமே ஃபில் தான் பண்ணுது. ஸோ எல்லாமே பாசிட்டிவ். 2 4 6 உடைய இது எடுத்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12 வரும். ஸோ இது வந்து 6 ஆகும், இது வந்து 3 ஆகும். 12/6 அப்படிங்கிறது 2 ஆகும். 6 + 3ங்கிறது 6 + 3 is 9, 9 + 2 is 11 அப்படின்னு வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 3யும் ஓப்பனாக இருக்கும்போது டேங்க் எப்போ ஃபில் ஆகும்னு கேட்டிருக்காங்க. டேங்க் எப்போ ஃபில் ஆகும்னா 12 / 11. 12 / 11ங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா is equal to 1/11 ஹார்ஸில் ஃபில் ஆகும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஃபைன். ஆர் 12/11 கூட உங்கள் ஆப்ஷனில் இருந்ததுன்னா 12/11 சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா 1/11 ஹார்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அதாவது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் ஒரு இது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு 2 செகண்ட் மேக்ஸிமம் 5 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த டாப்பிக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் டைம் அண்ட் ஒர்க் டாபிக் முடியுது. இதுதான் ஓவராலாக பேசிக்ஸ் அப்படிங்கிறது நான் ஒரு குவிக் சம்மரி இப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குவிக் சம்மரி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தமாகவே நம்ம பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு நம்பர் ஆஃப் டேஸை கொடுத்துட்டு ஏ அண்ட் பி தனியாக நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துட்டு எஃபிஷியன்சி கேட்டிருப்பாங்க. ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணா, ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு தனியாக ஒர்க் பண்ணா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தென் லீவிங், ஜாயினிங் இதெல்லாம் தான் பேசிக்காக இருந்துச்சு. ஸோ இது பண்ணணும் அப்படின்னாலே இந்த நம்பர் ஆஃப் டேஸ் இப்போ இருக்குங்கிற நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துட்டு அதில் எல்சிஎம் இங்கே எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா தான் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை நம்பர் ஆஃப் டேஸ் இங்கே அப்ளை பண்ணி இந்த எஃபிஷியன்சி கண்டுபிடிப்பீங்க. ரெஸ்ட் எல்லாமே இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை நம்பர் ஆஃப் டேஸ். இந்த எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை நம்பர் ஆஃப் டேஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு நம்பர் ஆஃப் டேஸ் யூஸ் ஆயிருக்கு நமக்கு. ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. அதாவது இந்த 3 பார்ட்டையுமே நம்ம தனித்தனியாக எப்படி வேணால் இந்த ஃபார்முலாவை மாற்றி யூஸ் ஆகும். ஸோ இந்த எல்சிஎம் அண்ட் தென் இந்த ஃபார்முலா தான் மோஸ்ட்லி டைம் அண்ட் ஒர்க்லேயே நமக்கு வரப்போகுது. கரெக்டாக? நெக்ஸ்ட் இந்த ட்வைஸ் எஃபிஷியன்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்வைஸ் ஆஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னா எஃபிஷியன்சிலேருந்து நீங்கள் இந்த நம்பர் ஆஃப் டேஸ்க்கு வர மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எஃபிஷியன்சியும் நம்பர் ஆஃப் டேஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எஃபிஷியன்சியும் நம்பர் ஆஃப் டேஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதையும் அப்ளை பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் உங்களோட டைம் அண்ட் ஒர்க்கில் அண்ட் ஆர் வந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்கிற ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் டிவைடட் பை அந்த பர்சனுடைய அண்ட் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் அந்த பர்சனுடைய அண்ட் டிவைடட் பை ஆர். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே கான்செப்டே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். அதே டைம் அண்ட் ஒர்க்கே தான். ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா பாசிட்டிவ் சைன் நீங்கள் போட்டுக்கணும். எம்டி ஆர் லீக் ஆர் அவுட்லெட் பைப்புன்னு கொடுத்துட்டாங்கன்னா நெகட்டிவ் சைன் போட்டுக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் கான்செப்ட்ஸே அவ்வளோதான். இதை சுற்றி தான் அவ்வளோ சம்ஸ் பார்த்தா கொஞ்சம் நம்ம எல்லா வேர்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்னால இந்த வேர்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணுறதுனாலே சம்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் நாளைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் நாளைக்கு நான் எந்த கிளாஸும் வைக்கல. உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் மண்டே தான் வச்சிருக்கேன். ஸோ மண்டேலே வந்து நான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிக்க பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே நான் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். அது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 டேஸில் நீங்கள் படித்ததோட ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மொத்தமாகவே, அதாவது இந்த டே 1 to day 5 மொத்தம், அதாவது நான் வந்துட்டு லைக் ஷஃபிள் பண்ணி தான் கேட்பேன். லைக் இந்த டாபிக் சிம்பிளிஃபிகேஷனில் ஒன்று, டைம் அண்ட் ஒர்க்கில் ஒன்று, இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாளைக்கு நான் உங்களுக்கு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த பிடிஎஃப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நாளைக்கு ஃபுல்லாகவே இந்த 5 நாளில் நீங்கள் படிச்சிங்கல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ ஸ்டெப்ஸ் எதுவுமே எழுதக்கூடாது. ஒன்லி கால்குலேஷன்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஆன்சர் கொண்டு வரதுக்கு மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வீடியோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நாளை கழிச்சு டேட்டா இன்டர்பிரேஷன் அதுக்கு என்னென்ன படிக்கணுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அட்டென்ட் பண்ணுறீங்க. ப்ளீஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.